ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளோட சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, அதற்கு முன்னாடி இப்போது நேற்று வந்து 2 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து சேனலில் கேட்டிருந்தோம்ல. என்னென்னா 1806 ஜூலை 10 வந்து நடந்த வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து அப்போது சென்னை மாகாணத்திற்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தார், சரிங்களா? 2வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போது இராணுவ தளபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர் ஜான் க்ரடாக். ஓகேங்களா, சர் ஜான் க்ரடாக் தான் வந்து இராணுவ தளபதியாக இருந்தார். 2 கொஷின்ஸ்க்குமே ஆன்சரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாமா? ஓகேங்க, பாருங்கள். இங்கே பாருங்கள், 2019 தமிழக சுகாதாரத்துறையை மேம்படுத்துறதுக்காக உலக வங்கியினுடைய ஒப்புதலோட சுகாதார மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நேற்று வந்து அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகர் தான் வந்து உலக வங்கியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா, அங்கே வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து நடந்திருக்கும். அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக சுகாதார கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு வந்து 3000 கோடி வந்து வழங்குறதா வந்து நம்மளுடைய உலக வங்கி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னியோட குறளை வந்து நம்ம வந்து வாசிச்சிடலாம், சரிங்களா? இந்த குறள் வந்து வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, குறளை வந்து வாசிப்போம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை நம்ம என்ன பண்ணணும்னா காலம் தாழ்த்தி தான் வந்து செய்யணும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து முடிக்க வேண்டிய செயல்களை நம்ம என்ன பண்ணணும், விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள், சரிங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாமா? தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. வினை செயல் வகைன்ற அதிகாரத்துலேருந்து இந்த குறளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். போன செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய கீழவை, அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கீழவையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து பதவியேற்றிருப்பாங்க. அவங்க வந்து பகவத்கீதை மற்றும் பைபிளை வந்து சாட்சியாக ஏற்று பதவியேற்று கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 10வது பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய பீட்டர்ஸ்பர்க் நகரில் தான் வந்து நடந்திருக்கும். இந்த கூட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவினுடைய சார்பில் வந்து கலந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவரான ஓம் பிர்லாவும் மாநிலங்களவையினுடைய துணை தலைவரான ஹரிவன்ஷ் அவர்கள் 2 பேருமே வந்து நம்மளுடைய இந்தியா சார்பாக வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஜூலை 11 நேற்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம். இந்த தினத்தினுடைய அதாவது 2024 ஆண்டினுடைய உலக மக்கள் தொகை தினத்திற்கான கருப்பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி என்பது இந்த நிகழ்வாண்டினுடைய கருப்பொருளாக வந்து இருக்குது. அதாவது கருத்தரிப்பு காலத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் நல ஆரோக்கியத்திற்கான கால இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த உலக மக்கள் தொகை தினத்தினுடைய கருப்பொருளாக வந்து இருந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், பிம்ஸ்டெக் கூட்டமைப்பினுடைய புதிய உத்வேகம். அதாவது டெல்லியில் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பினுடைய வெளியுறவு அமைச்சர்களுக்கான மாநாடு வந்து டெல்லியில் வந்து நடந்தது நேற்று. அந்த கூட்டமைப்பில் வந்து இந்தியாவினுடைய சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரான களப்பணியாளர்களுக்கு கைபேசி செயலி, அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தில் ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பேர் வந்து FSM அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது FMSN என்ற ஆப் மூலமாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மின் இணைப்பை துண்டித்தல், மீண்டும் மின் இணைப்பு வழங்குதல், பழுதான மீட்டர்களை மாற்றுதல், புதிய மின் இணைப்புகளை வழங்குதல்னு சொல்லிட்டு ஒரு 9 சேவைகளை வந்து நம்ம இதில் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த ஆப் மூலமாக வந்து அந்த களப்பணியாளர்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து பதிவு செஞ்சுக்கணும். இந்த பதிவு செஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு போயிட்டு அவங்க வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும். இதுதான் வந்து இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ், சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், நேபாளத்தினுடைய பிரதமரான புஷ்ப கமல் தஹால் பிரசாண்டா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியை தான் வந்து அங்கே அமைச்சிருந்திருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றதுனால இன்றைக்கி வந்து நேபாளத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடக்க போகுது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்.
இங்கே பாருங்கள், கென்யாவில் வந்து அமைச்சரவையை கலைத்தார் அதிபர் வில்லியம் ரூட்டோ. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கென்யாவில் புதிய வரி விதிப்பு சட்டத்தை வந்து அந்த நாட்டினுடைய அதிபரான வில்லியம் ரூட்டோ அவர்கள் வந்து கொண்டு வந்தார். அதுக்கு பல சூழ்நிலைகளில் வந்து பொதுமக்களும் சரி கட்சிகளும் சரி எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த அமைச்சரவை வந்து அதிபர் வில்லியம் ரூட்டோ வந்து கலைச்சிட்டதாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாஷிங்டன் டிசியில் வந்து நேட்டோ கூட்டமைப்பினுடைய மாநாடு வந்து ஜூலை 9 ஜூலை 11 வரைக்கும் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.